தின்னுருட்டி பொழுதுனையும் பொறுக்கி தின்னுக்கிட்டே இருக்கிறதுக்காக கலக்காயை வாங்கிட்டு வரது 2 படி அது தின்னே இப்படி ஏட்டுக்குது. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோமா, ஒரு ஆம்பு கலப்பு ஒரு 2 மணி நேரம் இருக்குது. நானும் கோகுலும் போகலான்னு ஒரு டார்கெட்டு. வண்டி எடுத்து மரத்தை 1.5 வயசு விட்டு பாட கல் கட்டுன வெயிலுக்கு என்ன அந்த டீப்பை கூட சுற்றி வைக்கல. எடுத்து ஓரம் போடு வண்டியை. ஓரமாக வயசு விட்டு டெய்லர் இன்னைக்கு கோகுல எப்படி ஓட்டுறான்னு பார்க்கலாம். எடுத்த உடனே என்னங்கிறான், நான் 4 டிரைவ் எடுத்துகிட்டு போகலாம், 2 டிரைவ் வேணாண்ணா, இன்னொன்று போய் வாடா, ஓரமாக வாடா. தண்ணி குத்தி விடவே இல்லை. ஓகே நண்பா, அதுங்காட்டியும் கோவலை வந்து பொட்டி கழுவி விட்றான்னு கோம இந்த வீலுக்கு 2 கல் கட்டு. இன்னும் கொஞ்சம் விடு, இன்னும் கொஞ்சம். வீலுக்கு 2 கல் போடு. ஓட்டை சுத்தம் பண்ணாத தண்ணி போக மாட்டேங்குது. அப்படியே பிரேக் அடிச்சு நில்லு, கல் வச்சுட்டோம். நல்லா ஒட்டி போடு கோம்பு. வச்சிட்டியா? கேட்டோல ஓப்பன் பண்ணி விட்றா, முட்டை கழட்டி விடுவோம். அப்படி ஓப்பன் பண்ணியா? ஓப்பன் பண்ண முடியலையா? நீ யாரு? பெரிய ஆளு தான், ஒத்துக்கிறோம். லிவர் எழுத்து பிடிக்கும் அப்படி. இல்லைப்பா, போட்டுரு. வேறு ஒரு வீலுக்கு தான் கல் கட்டுறது, வலிக்கிட்டு போயிரு. லிவர் எழுத்து பிடி. அப்படிதான் நல்லா ஆகிற கையை கொண்டு போய் சேர்த்து வண்டியில் போட்டு விட்டீங்க. தோக்க. கொஞ்சம் வண்டி நவுத்து. போலாம் போ. தண்ணி குத்தி விடணும் வாமதி. நவுத்துறா முன்னாடி. ஏறு. போதும் நெல்லு. கையை கடிச்சு பிச்சு. சென்டர் கை எங்க கிடக்குது பாரு. இது இந்த வண்டியோடது எங்க கிடக்குது பாரு. உள்ளக்குதான் ஆம்பு கலப்பு இருக்குதா? அங்கதான் இருக்கும். எங்க கிடக்குன்னு தெரியல. இது இல்லை, இது பெரிய வண்டியோட கை. கையை போய் எடுத்தா வீட்டுக்குள்ள போய் பெரிய கை எடுத்தா கையை பிடிக்கும். இந்த கையை பிடி. சொருவா அப்படியே சொருவா. அதுலையே இதில் சொருவா அந்த பின்ன கையில் பிடிச்சி அதை சொருவு. அதை கூட வீட்டில் வச்சுட்டு இந்த வண்டி கையை எடுத்தோம். பின்னு இருக்கும். ஐயம்மா, வண்டி எடுத்து கூட பல நாள் ஆகுது ப்ரோ. ரிவேர்ஸ் விட்றா கோகுலுக்கு. அவன் ஒரு பக்கம் விட்றான், வண்டி ஒரு பக்கம் போகுது. கோமதி மாட்டு.
100 ரூபா தான். நேரம் மாட்டு மாட்டு அப்படியே அதை போடு. அப்புறம் அப்படியே இழுத்து பிடிச்சி அதில் வச்சிருவேன். வா போத. நல்லா ஓத காலில். என்ன பண்ற? வாடா அங்க பின்ன கூட கட்டுறதுக்கு சத்து பத்தல. ஒரு கலப்பையை மாட்டுறதுக்கு 7 பேர். எங்க அப்பா சுடு. நீ நான் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. விட விடு. போதும் போதும் விடு. லாக் பண்ண தேவைப்பட்டா லூசுன்னு விடு. இங்கங்க ஏறுறா போய் அந்த வண்டி எடுத்து நெவலில் நிறுத்திப்பா. போகலாம் 4 வீலரை எடுத்து நெவலில் நிறுத்திப்பா. இந்த கையை வச்சுக்கிட்டு வேற ஓட்டவாமல ப்ரோ. எடுத்து அப்படியே முன்னாடி கொண்டு போய் நெவலில் நிறுத்து ஏற்றிப்பா. போதும் அப்படியே நிறுத்து. போகலாம். கையில் என்ன ஒட்டிக்கிச்சு அதுங்காட்டியும் ஏடா. வெயில் வேற போட்டு பட்டையை தளப்புது. 4 வீலர் நீ ஓட்டுறியா? நீயே ஓட்டு. இந்த வண்டி ஓட்டுறது ஓட்டுறதுனாவே கசக்குது. உடனே லோடு ஓட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த வண்டி வேணும். போலாம் போ ப்ரோ. அந்த கோவில் வந்து இந்த 4 பையில் உழவு ஓட்ட மாட்டேங்கிறான். கேட்டால் என்னங்கன்னா வண்டி இழுக்காதுங்கண்ணா, நம்ம 4 வீலரை தானே எடுத்துகிட்டு போகணும், அதுதான் நல்லா இழுக்குங்கண்ணா அப்படிங்கிறான். இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நல்லா 4 வீலரை நோவாத நோம்பி பண்ணுறது தான் பார்க்குறான் ப்ரோ. ஓரளவு நல்லா ஸ்பீடாக ஓட்டுற அளவுக்கு பெரிய அளவு போயிட்டான்னு வச்சுக்காங்களா. பாருங்க அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது. இன்னும் வந்து 5 RPM கூட போகாது. இன்றைக்கி வந்து ஒரு 17 RPM பக்கம் போகுது. அந்த அளவுக்கு பெரிய மனசாயிட்டார். ஓகே ப்ரோ, நம்ம கோகுல வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன விஷயம் தெரியுமா கண்டுபிடிச்சிக்கிறான்? வண்டியில் டீசல் கம்மியாக இருக்குதான். அதனால் போய் டீசல் அடிச்சுட்டு வந்து ஓட்டலாங்கண்ணா, நான் ஓட்டுற பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எப்படி ஓட்டுறேன்னு அப்படிங்கிறான். டீசல் அடிக்க 2 பேரும் போயிட்டு இருக்கிறோம். காலையில் வாடகை எவ்வளோ வாங்கினீங்க? அவன் மட்டும் தான் போனா. நாங்கள் தீபாவளியா நாம் இன்னும் என்னைக்கு லாங் வாடகைலாம் அடிக்கிறது? லோக்கல்லே ஓட்டிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? லாங் வாடகை ஓட்டினா தான் பெருசு சம்பளம் வாங்க முடியும்.
அது அடுத்த வாரம் கொண்டு வரேன்ருக்குறாங்க. நம்ம கோகுல் வேறு என்ன சொல்கிறான்னா, டாய்ஸ் போகிற கம்பெனியிலேருந்து வண்டி வேறு டெமோ கொடுக்குறனாங்களா, என்னன்னா ஆச்சு வருதா இல்லையான்னு கேளுங்கண்ணா. அது அவங்க பார்த்து கொடுக்கறது தான். வருஷம் வந்தால் வந்து அதோடைய நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக உங்களுக்கு எடுத்து குறைத்துறோம் ப்ரோ. போதும் நேரத்து அண்ணா டீசல் அடிச்சுட்டு இருக்கிறேன், நான் வந்துடுறேண்ணா. ஓ ஆமாம்மா, உங்காட்டுக்கு தடம் தெரியாது பாரு எங்களுக்கு. ஏ வாங்கடா, எங்களாம் டீ இல்லையாடா? சூடு இல்லையா? நீ ஒரு டீ ஆளுக்குன்னு வாங்கி கூட உனக்கு 2000 தரேன். நீ டீ வாங்கி கூட தரங்கிற, நீ என்ன பழசே பேசுற? எண்ணெய் ஒன்றும் இல்லை, கேமரா ஒரு 2000 ஏடி. என்ன படம் பிடிக்குதா? ஒன்றை எதுக்கு படம் பிடிக்குது? ஒன்றை படித்து பிடிச்சி ஏதோ 10 பைசா வண்டி தான் பிடிக்கிறேன், ஒன்றை பிடிக்கல. வண்டியை பிடிச்சானாச்சும் ஒரு 10 பைசா கிடைக்கும். ஒன்றை யாரா பார்க்குறா? ஏடா இவனை பார்த்து 10 பைசா போதும். 2000 ஏடி, 6000 ரூபாச்சு. நான் இன்னைக்கு அவ்வளோதாங்க. மேலடா ஒழுக்கிற 10 ரூபா டீசல் போயிருச்சு. என்ன கோவில் அது யார்? நான் தான் துடைக்கணும் அப்படின்னு சொல்லு. ரெக்கார்டாகிட்டு இருக்குது. டீயா குடிங்கடா, நான் இப்போ தான் குடிச்சோம். எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். எவ்வளோ இருக்கும்? 40 ரூபாயா? 50 ரூபா தரம் கொடுத்துறீங்களா? டே அவன் வெறும் 40 ரூபா சொல்கிறான். என்ன 2 நாள் ஷிஃப்ட் ஒன்றுதா? மத்தியானம் போயிட்டேன். சரி சரி. ஏன்னா சிஎன்சினாச்சும் புதுசாக, அதுவும் பழசாடா. இப்படி தான் சொல்லுவீங்க. 4 நாள் கழிச்சு ஓடலாம் போகலாம். எங்கடா 2000 ரூபாய்க்கு அடிச்சு சென்ட்ரா கூட வரல முள்ளு. நாளை கொடுமடா. நம்ம கோவாவில் மட்டும் வண்டி ஓட்டினோன்னா அப்புறம் கண்ணு மட்டும் அப்படியே என்னமோ அந்த அன்னைக்கு தானே அலை பாயும். அங்கே கொஞ்சம் பார்க்கும், இங்கே கொஞ்சம் பார்க்கும். ஒரு இடமா இருக்காது, அத்தனை இடத்துலையும் பார்க்கும். அங்கே கட் ஆகிறதுக்கு இங்கே என்னடா பார்க்குற? இன்னும் அங்கே போய் தானே கட் ஆகணும். வண்டி வருதா இல்லையா இண்டிகேட்டரை திருப்பி விட்டுறது. கோஸ்லோ இந்த வெயில் தான். இதில் தான் இறங்கு. பொறுமை. அப்பா போது நான் இறங்கிறேன்டா. வர அங்கேறா. உடனேலாம் யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஓ நீ பார்க்குறியா? சரி அப்பனா உன் மூஞ்ச காட்டுறேன். இவனை பார்த்துக்காங்க. இவர் தான் வந்து என்னடா வண்டியோட ராஜா ஜேசி பெர்ஸ் மூவர் உன எம்டி. ஓகே நண்பா. அப்புறம் இறங்கணுன்னு காட்டில் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்காங்க. பக்கத்தில் பாருங்க இந்த தறிப்பட்டு இருக்குதா, இதில் வந்து ரேடியோ பாட்டு பாடிட்டு ப்ரோ. அதனால் வந்து என்னோடய வீடியோ கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. இதே கீழ் வயலில் போய் உங்களுக்கு கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ப்ரோ. இதெல்லாம் அதில் இறங்கி வர முடியாதா? அது ஏதாவது பேருந்து போட்டோமா? தேவையில்லாம கடன் போட்டுட்டாங்க. சரி நீ ரோடு போய் வந்துடுறியாங்க? அப்படியே போய் வந்துடு.
நீ போயே வந்துடு. எவ்வளோ நேரம், ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? ஓகே நண்பா, இது ஒரு சால் ஓட்டியாச்சு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சோளை விதைக்கிறாரு. அதனால் கீழே வயல் அதுங்காட்டி ஓட்ட சொல்லிக்கிறாரு. அதனால் அது 2 சால் சும்மா ஓட்டி போடுற வயல். அதான் 2 சால், அதான் 2 சால் ஓட்டாத ஓட்டா. ஏன்னா வாயை பொழந்துட்டு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஓகே நண்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணலான்னுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கமெண்ட் ரீட் பண்ணலான்னுக்கிறேன். அப்புறம் விஷ்ணுகுமார் பிவி சித்துன்னு ஒரு நண்பர் கேட்டுக்காரு. குறக்க ஓட்டா பிவி சித்துன்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. ப்ரோ எம்எஃப் டிராக்டர் ஓட்டி பாருங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும். எம்எஃப் 7250 ஓட்டி பாருங்க ப்ரோ, சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. ஓகே ப்ரோ, வண்டி வந்து இந்த வண்டி ஓட்டி பார்த்தா நல்லாயிருக்கும், அது ஓட்டி பார்த்தா நல்லா இருக்கும்லாம் சொல்லலை. ஓகே நண்பா, நம்ம கோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, 4 வீல் டிரைவ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா. வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, நான் அதிலேயே ஓட்டிக்கிறேன், எனக்கு வந்து 2 வீல் டிரைவ் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் நீங்களும் நிறையா நண்பர்கள் வந்து ட்ரைனிங் ஆகணும்னா வந்து 2 வீல் டிரைவில் கொடுங்கண்ணா, அப்போ தான் கலப்பை நல்லா ட்ரைனிங் ஆகும் அப்படின்னு சொன்னீங்களா. அதனால தான் ப்ரோ 2 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு வாங்கினேன். இதே டயர் புது டயர் போட்டாச்சு ப்ரோ, இதே கரெக்டாக ஓட்டினோம்னா அருமையான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் அவன் வந்து ஓட்ட மாட்டேங்கிறான் பாரு. இதே வந்து டர்னிங்கெல்லாம் டயர் ஸ்லிப்பேஜ் ஆகிறதுக்கு விட்றான். காடு லைட்டாக காஞ்சிக்கிச்சு, ஆனால் இருந்தாலும் லைட்டாக ஸ்லிப்பேஜ் ஆகிறதுக்கு விட்றான்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் அந்த நேற்று முந்தானத்தை ஒரு வீடியோ வந்தால் இந்த வண்டியோட ஆயில் சர்வீஸ் வீடியோ போட்டிருந்தேன், 415ஓட ஆயில் சர்வீஸ் வீடியோ. இதுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் எவ்வளோ ப்ரோ ஆச்சுன்னு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இது வந்து காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் வந்து 3300 ப்ரோ. மேலே வந்து இந்த ஃபில்டர் ஐட்டம் 450 ரூபாயா 500 ரூபாயா, மொத்தம் 3800 வந்துச்சு ப்ரோ. அப்புறம் நிறையா நம்பர் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ வந்து வால்வு செக் பண்ண மாட்டேங்கிறீங்க, வால்வு செக் பண்ணாத அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. வால்வு செக் பண்ணலாம் ப்ரோ. வால்வு செக் பண்ணோம்னா வச்சுக்காங்க, வால்வில் வந்து ஒரு சவுண்டு வரும். நல்லா நோட்டம் விட்டிங்கன்னா தெரியும், வண்டி ஓடிட்டு இருக்கும்போது குடுன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வால்வு செக்கப் பண்ணும் ப்ரோ. பொழுதுனைக்கும் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் வந்து வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ப்ரோ. அப்படி பண்ணினீங்கன்னா வச்சுக்காங்க, அந்த வால்வு வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிடும். அதாவது எட்டில் உட்காரும் பாருங்க, அந்த வால்வு தலை கொண்டை, அது வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிடும்னு வச்சுக்காங்களேன். அதனால் மேக்ஸிமம் வந்து வால்வில் சவுண்டு வந்தால் மட்டும்தான் வால்வு செக்கப் பண்ணணும். இல்லை ப்ரோ வால்வு செக்கப் பண்ணலாம் டீசல் குடிக்கும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னாலும் அதெல்லாம் சும்மா ப்ரோ. பம்பு நாச்சல் வீக்காக இருந்தால் தான் டீசல் குடிக்கும். வால்வு அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுக்கு, கம்ப்ரஸர் கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்னு தான். அந்த லூஸ் ஆகிட்டா வந்து வால்வு சவுண்டு நல்லாவே வரும் ப்ரோ. வண்டியில் ஒரு வித்தியாசமான இன்ஜின்லேருந்து ஒரு நாய்ஸ் வரும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக ஆயில் சர்வீஸ் மெயின்டைன்ஸ் பண்ணிங்கன்னா வால்வு செக்கப்பே தேவையில்ல ப்ரோ. இப்போ நான் இந்த வண்டி எடுத்ததுலேருந்து கம்பெனி ஆயில் சர்வீஸில் முதல்ல 100 மணி நேரத்தில் வந்து நான் வால்வு செக்கப் பண்ணதோடு சரி. இப்போ வந்து 3500 ஓடி இருக்குது. இதுவரையிலும் நான் வந்து வால்வு செக்கப் பண்ண கிடையாது. அது எதுக்கு அந்த 100 மணி நேரத்துலையும் வால்வு செக்கப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது என்ன பர்பஸ் அவசரம் பண்ணுறோம்னா, ஏதோ கம்பெனியில் வச்சு விட்றாங்க, ஏதோ இல்லை வால்வு நெட்டு லூஸ் ஆகிட்டா சப்போஸ் என்ன பண்ணுறது, லூஸ் இருக்குதா என்னென்னா அதை பார்க்குறதுக்கு ஒசரம் தான் ப்ரோ நான் வந்து 100 மணி நேரத்தில் ரைட் பண்ணேன். இதே வந்து என் பைசன் போய் இப்போ கிட்டத்தட்ட 22,000 மணி நேரம் ஓடி இருக்குது, இன்ஜின் வேலை வைக்குது. அதுக்கே நான் மிஞ்சி போயிருந்தேன். இது வரல ஒரு மொத்தமாக ஒரு 20,000த்துக்குள்ளே தான் ப்ரோ வால்வு செக்கப் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து யாருமே வந்து அடிக்கடிக்கு வால்வு செக்கப் பண்ணாதீங்க. வால்வு செக் பண்ணுறதுனால வந்து மேலே வால் டோர் பேக்கிங் கழட்டிங்கன்னா அது அடிக்கடிக்கு போகும். 2 ஐட்டம் கழட்டிங்கன்னா வால் டோர் பேக்கிங் போயிடும். அதுவும் உருப்பட்ட ரேட்டு, அது 500 ரூபாய்க்கு மேலே வரும். மேலே கப்பு பேக்கிங்கு. அதனால் வந்து மேக்ஸிமம் தேவையில்ல. என்னோடய கணிப்பு இல்லை ப்ரோ வால்வு செக் பண்ணலாம் வேறு மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரலாம் அது மாதிரி எதுவும் நடந்ததில்லை. இல்லை ப்ரோ கம்பல்சரி ஆயில் சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு ஆயில் சர்வீஸ் பண்ணணுமா, வால்வு செக்கப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. வால்வு செக்கப் பண்ணால் டீசல் வந்து எனக்கு வந்து நல்லா மைலேஜ் அதிகமாக வருது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஏர் ஃபில்டரில் உள்ளே வந்து ஒரு ஏர் ஃபில்டர் ஒன்று மாற்றிருப்போம் பாருங்க. அந்த ஏர் ஃபில்டர் வந்து மாற்றலைனா காற்று சரிபடியான உள்ள இன்ஜினுக்குள்ளே போகலன்னா டீசல் குடிக்கும் ப்ரோ. வண்டி தப்பான்னு ஓடும். வால்வு செக்கப்பாலெல்லாம் டீசல் குடிக்காது. அதே மீறி எதாவது இருந்துச்சுன்னா
கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கும் அதை சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஓகே நண்பா. நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்கள் டயர் எப்படி ஸ்லீப்பேஜ் ஆகுதுன்னுதா. ஒரு கலப்பையை வந்து ஒரு மட்டமாக பிடிச்சி ஓட்ட மாட்டேங்கிறான் 2 வீல் டிரைவில். 4 வீல் டிரைவில் ஓட்டி போடுறான், ஆனால் 2 வீல் டிரைவில் ஓட்ட மாட்டேங்கிறான். இனிமேல் இவனுக்கு கலப்பேன்னு கொடுத்தா 2 வீல் டிரைவ் மட்டும் தான் கொடுக்கணும் மாட்டேங்குது. அப்போ தான் இவனும் ட்ரைனிங் ஆகி வருவானாட்டுது ப்ரோ. மற்றபடிக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஓட்டுறது வந்து இது வந்து 4 லிட்டர் டீசல் எடுக்கும் ப்ரோ. ஒவ்வொருத்தையும் சொல்லுவாங்க 3.5 லிட்டர் தான் போகுது, எனக்கு 3 லிட்டர் தான் போகும் இந்த வண்டிலாம், இதெல்லாம் வேணும்னு பொய் சொல்கிறான் அப்படின்னு நினப்பாங்க ப்ரோ. சத்தியமாக நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ வந்து 415 வந்து இந்த ஆம்பு கலப்புக்கு இந்த லோடு பிடிச்சி ஓடுறதுக்கு 4 லிட்டர் சாதாரணமாக குடிக்குது ப்ரோ. யாரோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எடுத்து வச்சிக்கிறவனே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவன் ஓப்பனாக சொல்ல போனால் ஒவ்வொரு வண்டிக்காரரு ஓப்பனாக 4 லிட்டர் குடிக்குதுங்கம்பாங்க. ஒவ்வொரு வண்டிக்காரரும் டீசலே சேர்த்து குடித்தாலும் வந்து எப்படி சொல்கிறாங்க, என் வண்டி டீசலே போகிறதில்ல அப்படிம்மா. எங்கள் ஊர்லேயே 2 வண்டிக்காரர் அப்படி தான் இருக்கிறாங்க. வண்டி வச்சுக்கிறத பார்த்தீங்கன்னா 70 HP 80 HP வச்சுருக்கிறாங்க. கேட்டால் வந்து உழவுக்கு வந்து எனக்கு வந்து 3 லிட்டர் தான் போகுது, 2.25 லிட்டர் தான் போகுதுங்கிறாங்க. அது எப்படின்னா தெரில ப்ரோ. ஒரு 80 HP வண்டி வந்து ஒரு ஆம்பு கலப்பையோ ஒரு 5 கலப்பையோ ஓட்டுறதுக்கு எப்படி ஒரு 3 லிட்டர் குடிக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதோட சிலிண்டருக்கு மணிக்கு 1 லிட்டர்னு கணக்கு போட்டால் கூட என்னாச்சு, 4 சிலிண்டருக்கு 4 லிட்ரு. ஆனால் வந்து அவங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்க, ஒரு பெருமை தேடுறாங்களா என்னான்னு தெரில. நமக்கெல்லாம் இவ்வளோ தான் டீசல் குடிக்குதுன்னா இவ்வளோ, இல்லைனா அவ்வளோதான் ப்ரோ. அதனால் ப்ரோ இந்த வண்டி ஓட்டினா நல்லாயிருக்கும், அந்த வண்டி ஓட்டினா எல்லா வண்டியுமே நல்ல வண்டி தான் ப்ரோ. எதுவுமே வந்து நம்ம ஓட்டுற டிரைவிங்கில் தான் இருக்குது எந்த வண்டி நல்லா இருக்கும்னு. ஓகேவா? அதனால் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. நீங்கள் எந்த வண்டி வச்சு ஓட்டுறீங்களோ ஐயோ அந்த வண்டி எடுத்து நம்ம வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வண்டிக்கு உண்டான ஒர்த்து இருக்குது. நீங்கள் வந்து அந்த உங்கள் போக்கில் வண்டியை கொண்டு போகிறதுக்கு பார்க்காதீங்க. வண்டி போக்கில் போய் நீங்கள் வந்து ஓட்டி பழகிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? அதனால் வந்து நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லி நம்ம வண்டி வந்து என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. வண்டியில் என்றைக்குமே ஃபால்ட் ஆகாது. நாம் கரெக்டாக வண்டி வழி நடத்தினோம்னா எந்த வண்டியுமே ஃபால்ட் ஆகாது ப்ரோ. அப்புறமேட்டு ராகுல் காந்தின்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு, கோவில்கிட்ட லோடு ஓட்ட வண்டி கொடுங்க. லோடு ஓட்டுறதுக்கு நான் ஏற்கனவே கமெண்டில் சொல்லிக்கிறேன் ப்ரோ. கோவில்கிட்ட வண்டி கொடுக்குறதெல்லாம் மேட்டர் இல்லை ப்ரோ. ஏதோ ரோட்டில் வந்து இப்போ லோடு ரன்னிங்லாம் ஏரி மண்ணெலாம் ஓட்டும் போது ரோடு ரன்னிங்லாம் அதிகமாக ஓடும். யாரோ ஒருத்தர் தண்ணி போட்டுக்கிட்டு எதுக்கோ வராங்க, ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் ஆகிட்டா கூட நாளைக்கு பின்னாடி விளைவுகள் அதிகமாக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கே அதெல்லாம் தெரியும். ஓகேவா? அப்புறமேட்டு ஜெயபிரகாஷ் கருணமூர்த்தின்னு ஒரு நண்பரை சொல்லிக்கிறார். அவர் என்ன சொல்லிக்கிறார், ப்ரோ பைசன் பைக்கு பெயிண்ட் பண்ணுங்க ப்ரோ, வண்டியில் பெயிண்டே இல்லை அப்படிங்கிறாரு. அது பெயிண்ட் பண்ணலாம் ப்ரோ. இப்போ இன்னும் கணக்கு எஃப்சிகன்னு 2 வருஷமாக இருக்குது. பெயிண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. அந்த பெயிண்ட் பண்ணிட்டோம்னாவே ஒரிஜினாலிட்டி வண்டியில் போயிடும் ப்ரோ. அதுதான் ப்ரோ பிரச்சனையே. அப்புறம் விவசாயின்னு ஒரு நம்பர் ப்ரோ, ஏன் வந்து 4 வீல் டிரைவ் வந்து டிப்பருக்கு ஆகாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ப்ரோ நான் அது எப்படி சொல்கிறது, நான் தான் அந்த வீடியோ ஓட்டி பார்த்து அது எப்படி ஜர்க் ஆகுது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன்ல ப்ரோ. ஏன்னா போய் பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதோ டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க ப்ரோ. கண்டிப்பாக வந்து அது வந்து உழவுக்கு பர்ஃபெக்டாக அந்த வண்டியை அடிச்சிக்கவே முடியாது, ஆனால் லோடிங்க்கே ஆகாது ப்ரோ. தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன்னு வச்சுக்காங்களா. வேறு நம்ம கோவில் எப்படி வண்டி சங்கடிச்சு ஓட்டுறான்னு ஒரே மாதிரியே பிடிக்க மாட்டேங்கிறான். வண்டியை கொஞ்சம் முன்ன பண்ண குடிக்கிறான். அடுத்தது அபிராம் பைசன் பை டிஐ ஒரு நண்பர் கேட்டுக்கிறார். அவர் ப்ரோ 98 மாடல் 475 டிராக்டரில் ரெட் லிவர் காட்டில் ஓட்டும் போது தூக்கலை ஒன்லி பிளாக் லிவரில் தான் தூக்குது ப்ரோ, என்ன ரீசன்னு கேட்குறாரு. ப்ரோ அது வந்து ரெட் லிவரில் தூக்கலைன்னா வந்து பின்னாடி பாருங்கள் அந்த சென்டர் கை மாற்றமில்ல டாப்லிங் கையே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அது நான் வேணுமா கேளுங்க, அந்த வீடியோவில் நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அந்த நெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் ப்ரோ வேலை செய்யும். அதையும் வேலை செய்யலைன்னா வந்து ஹைட்ராலிக் உள்ள கம்ப்ளைண்ட் இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த ரெட் லிவரில் ஓட்ட மாட்டேங்கிறான் ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் அதில் ஓட்டினா தான் வண்டி வந்து மைலேஜ் அருமையான மைலேஜ் எடுக்க முடியும். கருப்பு லிவரில் ஓட்டினா வண்டி உட்காந்து ஓடும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா. ஒரு நண்பர் கேட்டுருக்காரு, அவர் பேர் என்னன்னா விஷ்ணு பிரியன். அவர் கேட்டுருக்கிறார். அவர் என்ன கேட்டுருக்கிறாருன்னா, ப்ரோ வந்து கலப்பை வந்து எவ்வளோ தான் அமுத்தினாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே இறங்க மாட்டேங்குது ப்ரோ. வண்டி ஆனால் ஃப்ரீயாக போயிட்டு தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ அமுத்தினாலும் அதுக்கு மேலே லிமிட்டுக்கு மேலே இறங்க மாட்டேங்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்காங்க ப்ரோ. இதில் வந்து ஒரு 2-3 ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா,
கலப்பை வந்து இப்போ 9 கலப்பையாக இருந்தால் 9 ஆம்பும் ஒன்றை கண்டாப்பில் இருக்கணும். அதாவது ஒரே மாதிரி கீழே மண்ணில் இறங்கணும், ஒரே வாட்டமாக இருக்கணும். அதை விட்டுட்டிங்கன்னா சென்சிங்கு கரெக்டாக இருக்கணும், கலப்பை ஒரே மட்டமாக இருக்கணும். ஓகேவா? முன்னாடி கமுந்தாப்புலையும் வச்சு ஓட்டக்கூடாது, பின்னாடி கமுந்தாப்புலையும் வச்சு ஓட்டக்கூடாது. பின்னாடி கமுத்தி ஓட்டினீங்கன்னா என்ன பண்ணோம், கலப்பையோட அடியில் பெட்டக்ஸ் தேயும். முன்னாடி கமுத்தி ஓட்டணும்னா அது கமுத்தி ஓட்டலாம். அது எது மாதிரி இடத்துல கமுத்தி ஓட்டணும்னா, போட்டோம் காஞ்சி போச்சு, ரொம்ப டைட்டாக இருக்குது, உழவாவில் கலப்பை மிதந்துக்கிட்டே வருதுன்னா அதுக்கு வந்து நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூல் முன்னாடி கமுத்தி ஓட்டலாம். மேக்ஸிமம் பாருங்கள், நம்ம வண்டியில் எல்லா வண்டியிலையுமே கலப்பை வந்து மட்டமாக வச்சு தான் ஓட்டுவோம். அதே மாதிரி 5 கலப்பையை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தரும் வச்சுருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஆம்பு நேராக இருக்கும், ஒரு ஆம்பு குத்திக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா கலப்பை மிதக்கிறதுக்கு தான் பார்க்குமா தவிர கீழே வந்து உக்காந்து வராது. மண் லூஸ் மண்ணாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இறங்கி வரும் ப்ரோ. ஆனால் வந்து டைட் மண்ணில் ஒரு பக்கம் கலப்பை இறங்கும், ஒரு பக்கம் இறங்காது. மிஞ்சி போனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே கலப்பையே இறங்காது. கலப்பை வந்து வாட்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இறங்கலைன்னா வேறு ஒருத்தர் கலப்பை கூட எடுத்து ஓட்டி பாருங்க. கண்டிப்பாக அது அதே மாதிரி இருக்கக்கூடாது, அது கலப்பை நல்ல கலப்பையாக இருக்கணும். எடுத்து ஓட்டி பாருங்கள், அதில் அருமையான வண்டி அருமையாக டெப்த்து கொடுக்கும். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ப்ரோ. ஓகே நண்பா, அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயபிரகாஷ்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறார். அவர் என்ன கேட்டுருக்காருன்னா, ஆனால் மஹேந்திரா 475 வண்டியில் கிளச்சை லைட்டாக விட்டாவே வண்டி மூவ் ஆகுதுண்ணா, அது என்ன ப்ராப்ளம்? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தம்பி. கிளச்சு வந்து ஃபுல்லாக இருக்குது. அதாவது கிளச்சை 2 நெட் இருக்கும் பாருங்கள். நான் கிளச்சு அழுத்துறோம்ல, அது வந்து கிளச் பிளேட்டுக்கிட்ட போகிற இடத்துல வந்து 2 போல்ட் இருக்கும். அதாவது 14 சைஸ் ஸ்பேனர் போடுற மாதிரி 2 கொடுத்துருப்பான். மஹேந்திராவாக இருந்தால் அது வந்து 2 mm லூஸ் விடுங்க. லூஸ் விட்டு லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிறது கிளச்சியும் ஃப்ரீயாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. கிளச்சியும் லைஃப் வரும் ப்ரோ. ஏன்னா பழைய மாடல் வண்டிக்கு வந்து கிளச்சி வந்து தேவை அது ஃப்ரீ ஆகிக்கும். இப்போ வர வண்டிக்கெல்லாம் வந்து பூ மாடல், அதாவது பட்டர்ஃப்ளைவா என்னமோ ஒரு மாடல் கிளச்சி பிளேட் தான் வருது எல்லா வண்டிக்குமே. அதனால் வந்து கார்பன் மாடல் வண்டிக்கு மட்டும்தான் கிளச் பிளேடை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. தேய்தை ஃபிட்லே அதிகமாகும். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுவோம், தேய் ரொம்ப டைட்டாக வரும். இல்லை காலை எடுத்தால் வடுக்கடுக்குன்னு வண்டி இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ப்ரோ. ஓகேவா? அதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க நண்பா. அடுத்தது மைத்ரி செந்தில் ஒரு நம்பர் கேட்டுக்காரு. ப்ரோ போகிற சேலரி எவ்வளோ ப்ரோ? நீங்களே ஒரு கெஸ் பண்ணி எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லுங்கள் ப்ரோ. அடுத்தது செந்தில் மீளரசு 2672 ஒரு நண்பர் கேட்டுக்காரு. ப்ரோ மஹேந்திரா 595 DI டர்போ டிராக்டர் சூப்பராக இருக்குது, எத்தனை பிளேட் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 horsepower 49 horsepower ப்ரோ. 42 பிளேடு அசால்ட்டாக இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் அருமையாக இருக்கும். நீங்கள் 42 யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. 36 தேவை, 42 யூஸ் பண்ணலாம். ஓகே நண்பா. அடுத்தது வந்து சிவசுப்ரமணி P1196 அந்த நண்பர் கேட்டுக்க. ப்ரோ டயரில் எவ்வளோ வேறு வைக்கலாம், எப்படி வச்சா ஸ்லீப்பேஜ் ஆகாது இருக்கும்? ஃப்ரெண்டு வந்து 25 to 30 வைங்க ப்ரோ. ஏன்னா அந்த லெவலில் வச்சிங்கன்னா தான் வந்து ரேடியேட்டர் டேமேஜ் ஆகாது. என்ன கேட்டால் 25-26 வச்சிங்கன்னா ரேடியேட்டர் லைஃப் வரும். ஏன்னா வந்து ஒரு காட்டிலே வஞ்சி வரப்போ காஞ்சி காட்டில் இருந்தால் டங்குன்னு அடிக்கும், ரோட்டில் புளிமேட்டில் அடிக்கும் போது டங்குன்னு அடிக்கும். ஒரு 25 to 30 வைங்க வச்சிங்கன்னா வந்து ரேடியேட்டருக்கு கம்ப்ளைண்ட்டே ஆகாது. ஓகேவா? அதை விட்டால் பேக் டயர் வந்து அதிகபட்சம் 18, குறைஞ்சபட்சம் 12 இதுக்குள்ளே வச்சு ஓட்டுங்க. டயர் மைலேஜும் நல்லாயிருக்கும், ஸ்லீப்பேஜும் நல்லாயிருக்கும். இதே வந்து ப்ரோ இதெல்லாம் பின்னாடி டயர் வந்து ஒரு 20-25 கூட வைக்கலாம்ல அப்படின்னா அது வைக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ. ஸ்லீப்பேஜ் அதிகமாகும், சென்டர் மட்டும் சீக்கிரம் தேஞ்சு போயிடும், சைடெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் வந்து ஒரு 14, 15, 16 இந்த இதுலேயே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா டயர் நல்லா அருமையாக இருக்கும், ஸ்லீப்பேஜே ஆகாது ப்ரோ, நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அடுத்து ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு. அவர் யாருன்னா கிட்டகரன் ஜேக்காவா 7670 ஒரு நம்பர் கேட்குறாரு. ரொட்டேட்டர் டெப்த்து போகலுங்கிறாரு. ப்ரோ நீங்கள் என்ன ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அதை வச்சு தான் நான் டெப்த்து ஏன் போகலன்னு சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்தது பிரியாசாமி 3414 ஒரு நம்பர் கேட்குறாரு. ப்ரோ மஹேந்திரா 575 DI பூமி புத்ரா மாடல் ஏன் பிளாக் ஸ்மோக் வருது? வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் ஏன் சொல்லவில்லை? நான் இன்றைக்கி தான் ப்ரோ கமெண்டே ரீட் பண்ணுறேன். இப்போ 1 month ரீடே பண்ணல. பிளாக் ஸ்மோக் வந்து உங்களுக்கு எப்போ வருது? லோடு பிடிச்சா வருதா, ரேஸ் பண்ணுனாவே வருதா? பிளாக் ஸ்மோக் வரது 2 ரீசன் இருக்குது ப்ரோ. டீசல் குடித்தா லைட்டாக பிளாக் ஸ்மோக் வரும்.
அதை விட்டால் இன்னொரு ரீசன் என்னென்னா மெயினாக வந்து ரிங்ஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பிளாக் ஸ்மோக் வரும். ஆயில் குடிக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆயில் குடிக்குதா ஆயில் குடிக்கலன்னு. ஆயில் குடிக்காது எனக்கு பிளாக் ஸ்மோக் வருதுன்னா டீசல் பம்பு நாச்சல் சர்வீஸ் பண்ணணும், இல்லைனா வேலை செய்யணும். இது ரெண்டில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ப்ரோ. அப்புறம் அடுத்தது வந்து ராணின்னு ஒரு நம்பர் கேட்டுக்க. 585 4 wheel drive மைலேஜ் எவ்வளோ ப்ரோ உழவுக்கு ஓட்டும் போது? ப்ரோ 4.25 to 4.25 ப்ரோ. 4.25லாம் வரதில்ல, 4.25 4 to 4.25 4.5 வரலாம் அதிகபட்சம் வருது ப்ரோ. நான் சொல்கிறது ஃபுல் டெப்த்து. சும்மா வந்து ஐடியில் ஓட்டுற ஆர்பிஎம்மில் 1500 ஆர்பிஎம்முக்கு 4 to 4.5 கன்ஃபார்ம். இதுக்குள்ளே தான், இதுக்குள்ளேயே அடக்க முடியாது, இதுக்கு மேலே அடக்க முடியாது. 1500 ஆர்பிஎம்முக்கும் வரும் ப்ரோ. அடுத்தது வந்து லோகித் ராயல்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறார்? ப்ரோ 585ல் செட்டில் கியர் ஆப்ஷன் இருக்கா? இருக்கு ப்ரோ. நான் எனக்கு தேவையில்லைன்னு செட்டில் கியர் ஆப்ஷன் எடுக்கலை. ஆனால் வந்து செட்டில் கியர் ஆப்ஷன் இருக்குது. அதனால் தைரியமாக உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட்டில் கியர் ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. அப்புறம் நிறைய நம்பர் கேட்குறாங்க. கார்த்தி பாலன் ஒரு நம்பர் கேட்டுருக்காரு. ப்ரோ நீங்கள் என்ன ஊர்னு அவர் நிறையா கமெண்ட்டில் கேட்டுருக்காரு. ப்ரோ நான் சேலம் ப்ரோ, சேலம் வீரபாண்டி ஆட்டியமிட்டி. அடுத்தது பூசமுத்து டிஎஸ் ஒரு நம்பர் கேட்டுருக்காரு. ப்ரோ 415 வண்டி எங்கள் அண்ணன் ஒருத்தர் எடுத்திருக்கிறேன்னு சொன்னார் ப்ரோ. அவர் வெறும் சோலார் பெட்டி டிப்பர் ஓட்டும்பொழுது 9 கல்பி ஓட்டுவார். ஸோ அதனால் எந்த வண்டி எடுக்கலாம் ப்ரோ? இன்றைக்கி வந்து 415 எல்லாம் வேண்டாம் ப்ரோ, ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் தெரியாத அனுபவப்பட்டுட்டேன். நான் பட்டது நீங்களும் படாதீங்க. மினிமம் ஒரு 500 மேலே அப்கிரேட் போய் போங்க. இதெல்லாம் வந்து சின்ன வண்டி கணக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் எடுத்துக்கிற 4 wheel drive 4.25 to 4.5 தான் போகுது. அது 50 horse power, இதோட இழுவு அதிகம். ஆனால் இது 40 horse power தான். இது வண்டி திணறுது. கணக்குக்கு பார்த்தா இதுவும் அதே டீசல் குடிச்சு. அதனால் என்னோடய கணிப்பு இந்த வண்டியெலாம் போகாதீங்க. எடுக்கிறீங்க 515 வண்டியை எடுத்துகிட்டு சொல்லுங்கள். அவர் நாளைக்கு விற்றா கூட ரீவேல்யூஷன் உண்டு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லட்ச ரூபா வண்டிக்கு இல்லைன்னு நினச்சிக்காங்க. ஓகே நண்பா. அடுத்தது ஒரு நம்பர் கேட்டுக்கிறார். அவர் பேர் என்னென்னா பரணிதரன். அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு. என்ன கேட்டுக்கிறேன்? ஆனால் பிளாக் லெவருக்கும் ரெட் லெவருக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு வண்டியிலையும் 2 லெவர் கொடுத்துக்கிறாங்களே, எதுக்குன்னா 2 கொடுக்குறான், ஒன்றே போதாதான்னு கேட்குறாரு. ஓகே, அவர் கேட்டது அருமையான கொஸ்டின். பிளாக் லெவர் எதுக்குன்னா கலப்பையை தூக்குறது இறக்குறது, அதெல்லாம் அதை வந்து டெய்லர் தூக்குறது இறக்குறது, இதுக்கு எல்லாத்துக்கும் பிளாக் லெவர் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்காங்க. எந்த வெயிட்டை தூக்கணுமோ இறக்கணுமோ எல்லாத்துக்குமே பிளாக் லெவர் தான் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. அது ஒன்றாச்சா? இந்த சிகப்பு லெவர்னு ஒன்று கொடுத்துருப்பான் மஹேந்திராவில். வேறு கம்பெனியில் என்னென்ன கலரில் கொடுத்துக்கிறான்னு தெரியல. மஹேந்திராவில் சிகப்பு லெவர்னு ஒன்று கொடுத்துருப்பான் ப்ரோ. அது எதுக்கு கொடுத்துருக்குறான்னா, நீங்கள் வந்து கலப்பை ஓட்டும் போது இப்போ கருப்பு லெவராக இருந்து ஓட்டினீங்கன்னா ஃபுல்லாக இறங்கிக்கும், கலப்பை ஒரே முட்டாக இறங்கிக்கும். இதே வந்து சிவப்பு லெவர் என்ன பண்ணோம்னா ஒரு லிமிட்டு தான் இறங்கும். அதை வேணால் நம்ம வேணுங்கிற அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து சிவப்பு லெவர் கொடுத்துக்கிறான். வெறும் கருப்பு லெவர்லேயே வந்து எல்லோரும் உழவு ஓட்ட முடியாது எல்லா ஃபீல்டுக்கும், ஓகேவா? இதுதான் வந்து கருப்பு லெவருக்கும் சிவப்பு லெவருக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட்டுன்னு வச்சுக்காங்களேன். அடுத்தது தர்ணீஸ் கொங்கு 2வது சாலுக்கு 3வது சாலுக்குன்னா என்னங்கண்ணா? 2வது சால் 3வது சால் சால்னா எப்படி சொல்கிறது? இப்போ இந்த பையன் வந்து இந்த வாக்கில் ஓட்டுறான்ல, குறுக்க ஓட்டிட்டு இருக்கிறான்ல, இப்போ நெட்டில் பிடிச்சி ஆப்போசிட்டில் ஓட்டுறதுக்கு பேர் தான் சால் ப்ரோ. இப்போ இந்த வாக்கில் ஓட்டிட்டு வரான்ல, இது ஒரு சால். இப்போ நெட்டில் ஓட்டுறானா அது ஒரு சால். அதுதான் வந்து 2 சால் 3 சால்னு வந்து சொல்லுவாங்க. எத்தனை சால் தேவையா காட்டுக்காரர் அத்தனை சால் ஓட்டிக்குவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அது நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க ப்ரோ. எங்கள் ஊரில் இதே நான் புதுசாக இருக்குது இந்த கமெண்ட் பார்க்குறதுக்கு. உங்கள் ஊரில் எப்படி சால் என்னான்னு சொல்லுவாங்க? ஒரு உழவுன்னு சொல்லுவாங்களா, 2 உழவுன்னு சொல்லுவாங்களா? சாலுன்னு ஒன்று தான், உழவுனாலும் ஒன்று தான். சாலும் உழவும் ஒன்று தான். அதனால் வந்து உங்கள் ஊரில் வந்து சாலை உழவுன்னுமாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரி சொல்லுவாங்களா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஆர்வமாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா. அடுத்து ஒரு நம்ம கேட்டு யாருன்னா கிரேட் தன்பாரனியா பராஜா கிரேட் தன்பராஜ்னு ஒரு 1669 நம்பர்லேருந்து ஒருத்தருக்கா. அவர் ஒரு ஐடியிலேருந்து சேட் பண்ணிக்கிறார். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு, ப்ரோ டிராக்டர் அதிகமாக ஓட்டினா வந்து பேக் போன் தேஞ்சிரும் ப்ரோ, நான் ரொம்ப அவதிப்படுறேன் ப்ரோங்கிறாரு. வேறு வழி இல்லை ப்ரோ, நம்ம தொழிலே இதுதான்.
பேக் போன் அதிகமாக தேஞ்சாலும் சரி, கையை அதிகமாக தேஞ்சாலும் சரி, இடுப்பு எலும்பு போனாலும் சரி, கால் எலும்பு வலிச்சாலும் சரி ப்ரோ, நம்ம தொழில் இது தான் ஃபீல்டு ஆயிடுச்சு. நான் இந்த தொழிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் ஓடுறேன். இது வரலும் ஒன்றும் தெரியல, வருங்காலத்தில் அது இருக்குமான்னு தெரியல. பார்ப்போம். இந்த இப்போ ஓட பாரு, இந்த கையை வச்சுக்கிட்டு ரொட்டேட்ரு சேர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, டிரைவர் பையன் ஒன்று தான் ரெகுலராக வரான். சுஜித்தும் வந்து வர்றதில்ல, காலேஜ் போகிறதுனால அவரும் அதிகமாக வர்றதில்ல. அதனால் ஒன்றும் பண்ண முடியல ப்ரோ, எல்லாம் இருக்கட்டும். வழி வர மட்டும் ஏதோ இன்னொரு 5-6 வருஷம் இந்த பொழப்ப ஓட்ட வேண்டியதான். நமக்கு இதை விட்டாலும் வேறு தொழிலுக்கும் நம்ம போக முடியாது. ஏன்னா இதிலேயே முழுக்கா பட்டுட்டோம். பார்க்கலாம். அப்புறம் இந்த ஜீரோ விவசாயி அவரே பாருங்க, மறுபடியும் ஒரு கமெண்ட், மகேந்திரா ஐயோ 4-wheel drive ஏன் ப்ரோ லோடுக்கு ஆகாது. இந்த ரிவேர்ஸ் ஓடும் போது வந்து 4-wheel drive ஆனில் இருக்கும்போது ரிவேர்ஸ் போகும்போது வண்டி குதிச்சு ஓடும் ப்ரோ. ஓகேவா, அது ஒன்றாச்சா. மறுபடியும் ரோடு ரன்னிங் போகும்போது முன்னாடி கொஞ்சம் 4-wheel driveங்கிறதுனால கிரவுண்ட்லாம் இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் பிடிச்சாப்பில் போகும், அது ஒரு பிரச்சனையா. அதனால் இது வந்து 4-wheel drive லோடுக்கு ஆகாது. இண்டிசால் லோடுக்கு ஆகாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். உழவு ஓட்டுங்க, லோடுனா 2 ஒன்று ஓட்டுறதுக்கு ஆகும் ப்ரோ. பொழுதுனிக்கும் லோடு ஓட்டுறதுக்கு ஆகாது, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு அதுக்கு வித்தியாசம். உங்களுக்கு புரியலன்னா இன்ஸ்டாகிராம் வாங்க, நான் கான்டாக்ட் நம்பர் தானே, கால் பண்ணி உங்களுக்கு கிளியராக வந்து 4-wheel drive பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ஓகேவா. தண்ணி வீட்டில் குடிக்காத, எதுக்கு வந்தா இந்த பரம் தூக்கி போடணாண்ணா. தண்ணி வாங்கிட்டோண்ணா. அந்த பக்கம் இருந்து ஓட்டிட்டு வா. ஓட்டலாமா, ஒரு செகண்ட் நேரம் சொல்லிட்டா. சரி சரி, அந்த பக்கம் இருந்து ஓட்டுவாடா. ஓகே நண்பா. அடுத்தது வந்து மணிகண்டன் 4155 ஒரு நண்பர் கேட்டுக்க ப்ரோ, 555 அல்ட்ரா வண்டியை பற்றி ஒரு தெளிவான விளக்கமான ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ, நம்ம ஓட்டத்தில் அது யாருது இல்லை, ஆனால் இருக்குது. இன்னமும் வந்து 555 எடுத்து ஓட்டுறவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. புது வண்டியே நான் எடுத்து ஓட்டிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து நோவா சீரிஸ் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 555 தான் ப்ரோ வச்சுருந்தேன். ஓகேவா. அதனால் வண்டி சூப்பரான வண்டி ப்ரோ. வண்டி வந்துலாம் அடிச்சிக்க முடியாது. அன்றைக்கி வந்து ரேடியேட்டர் வந்து ப்ராப்ளம் பண்ணிச்சு. இப்போ வர வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குதுங்கிறாங்க. அதனால் வந்து 555 நல்ல வண்டி தான் ப்ரோ. வண்டியை பற்றிலாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. எனக்கு வந்து ரேடியேட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆனதுனால டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் கிரீப்பர் கியர்லாம் வேணும்னு சொல்லி தான் அதை விற்றுட்டு நான் இப்போ நோவா சீரிஸ் எடுத்துன்னு வச்சுக்காங்களே. அதனால் அது நல்ல வண்டி தான் ப்ரோ. அதனால் வண்டியை பற்றி குறை சொல்கிற அளவுக்குலாம் எதில் ப்ரோ. அடுத்தது நவதீன கிருஷ்ணன் ஒரு நம்பர் நியூகோலன் 4710 வண்டியை பற்றி ரிவ்யூ போடுங்க. அந்த வண்டியே எங்கள் ஏரியாவில் இல்லை ப்ரோ. நான் எங்கே ப்ரோ ரிவ்யூ போடுறது? ஏன்னா வண்டி எதாவது என் கண்ணில் மாட்டுச்சுன்னா நான் ரிவ்யூ அதை எடுத்து போடுறேன் ப்ரோ. ஓகேவா. எனக்கு தெரியும் அந்த வண்டியை காணோம். நல்ல வண்டி, நியூகோலன் வண்டியை வந்து தப்பு சொல்லக்கூடாது. அருமையான இலவு வண்டி. அப்படியே பரம் தூக்கி மேலே போட்டலாம். பரம் தூக்கி போட்டு பரம் தூக்கி அப்படியே போட்டு அட தூக்கி போடும், காஞ்சிட்டு கிடக்குற. நீங்கள் பாரு, மழை பெஞ்சா தண்ணி வெளியே போகாது இருக்கும். அடுத்தது வந்து பிரகாங்கம்மேர் ஒரு நம்பர் ப்ரோ. லேட்டஸ்ட் மாடல் வந்து சுராஜ் 855 பற்றி கொஞ்சம் ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு. ஓகே ப்ரோ, அந்த வண்டி நான் யாரும் நம்ம இடத்துல எடுக்கல. கண்டிப்பாக எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த சுராஜ் 855 பற்றி ரிவ்யூ போடுறேன் ப்ரோ. ஓகேவா. தண்ணி பாட்டில் எடுக்கணும். வருவோம். ஓகே நண்பா, இன்றைக்கி அவ்வளோதான். என்ன ஒரு ரேட் இனிமேல் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கமெண்ட் ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ஓகேவா. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்சதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம கோவில் ஓட்டுறது எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். 4-wheel டிரைவில் கலப்பு ஓட்டுறதுக்கும் 2-wheel டிரைவில் கலப்பு ஓட்டுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். காடு வேறு லைட்டாக காஞ்சிக்கிச்சு ப்ரோ. காடு கொஞ்சம்
ஈரமாக தான் நல்லாயிருக்கும். காய்ச்சலாக இருக்கிறதுனால இறங்க மாட்டேங்குது. பட்டை வேறு மாற்றணும், பட்டை எடுத்து தரணும். ஓகே நண்பா, நம்ம ஆப்புகளுக்கு பட்டை எடுத்து தர வீடியோ, பட்டை எப்படி அடிக்கிறாங்க இதெல்லாம் வீடியோ வேணும்னா கேளுங்க ப்ரோ. ஓரமாக போடா. அவ்வளோதானா? ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை டேக்கர், விஷ் யூ ஆல். நம்ம கோகுல் எப்படி ஓட்டுறான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கோகுல் வேறு ஏன் வர வர நம்மளை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு வச்சுக்காங்களேன். ஓகே ப்ரோ, இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது. ஓட்டிகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். போலாமா?